நம்ம ஃபேண்டோட பின் பாக்கெட்ல பர்ஸை வச்சோம்னா அது பேக் பெயினுக்கு வழிவகுக்கும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது ஏன்னு இன்னைக்கு பார்ப்போம். முன்னாடிலாம் 40 வயசுக்கு மேல வர்ற பேக் பெயின்ங்கிறது இன்னைக்கு சாதாரணமா இளைஞர்கள்கிட்ட வந்துருது. இதுக்கான காரணம் நம்ம நிறைய சொல்லலாம். நம்ம நிறைய நேரம் பைக் ஓட்டுறோம், நிறைய நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கோம், எக்ஸசைஸ் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஐடி துறையில நிறைய இளைஞர்கள் பணிபுரியறதுனால அவங்களால போதிய நேரம் நடைபயிற்சி செய்ய முடியறதில்ல. கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் தன்னோட இருக்கையிலே உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி ஊட்டச்சத்து, கால்சியம் குறைபாடும் இதுக்கு இன்னொரு காரணம். சரி, இந்த பர்ஸ் வைக்கிறனால எப்படி இந்த பேக் பெயின் வருதுன்னு பார்ப்போம். இந்த பேக் பெயினை 2 விதமா பிரிக்கலாங்க. ஒன்னு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜவ்வு விலகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சியாட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சியாட்டிகானா, நம்மளோட இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற ஒரு நரம்பு பேரு சியாட்டிகா நரம்பு. இந்த சியாட்டிகா நரம்பை நம்ம அழுத்தும் போது அந்த நரம்புல இருந்து பாயிற ரத்த ஓட்டம் கீழே காலுக்கு போகும்போது அது பாதிக்கப்படும். அப்போ காலுக்கு போற நரம்பு பாதிக்கப்படும் போது தொடைவலி, மூட்டு வலி போன்ற பெயின்ஸ் நம்மளுக்கே கிரியேட் ஆகுது. நம்ம பர்ஸை வைக்கிற அந்த இடத்துல இருந்து தான் சியாட்டிகா நரம்புங்கிறது காலுக்கு போகுது. அப்போ நீங்க பர்ஸை ரொம்ப நேரம் வச்சுட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் அந்த இடத்த அதை அழுத்திக்கிட்டே இருக்கும். அது நாளடைவில் கன்வெர்ட் ஆகி பேக் பெயினை உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடையில கொஞ்சம் வலி ஏற்படும். சம்டைம்ஸ் சுருன்னு மின்சாரம் பாய்ச்சின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாளாக இதை நீங்கள் கவனிக்காம விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மரத்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போதுமே பேக் பாக்கெட்டில் பர்ஸை வைக்கிறத நிறுத்துனீங்கன்னா உங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பேக் பெயின் வருது. அது நாட் ஓன்லி ஃபார் டிரைவிங், இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.